வாங்கிட்டுமா? வாங்கிக்க. லில்லிகிட்டே போய் வாங்கிட்டுமா? போய் வாங்கிக்க. வாங்கிக்க போய். லில்லி. என்னது? ஆமா, நீ தான் லில்லி. பள்ளிங்கிற பேரு கர்நாடகமா இருக்குன்னு லில்லின்னு மாத்தி வச்சுட்டேன். யாருக்கிட்ட போய் சொல்றேன்? நீ யாரையோ தேடித்தான் வந்திருக்கிற. இப்ப பூக்காரின்னு கூப்பிட்டு வந்தீல்ல, நான் என்ன கூட தூக்கிட்டு வந்தேன். சும்மா தானே வந்தேன். கூட கணக்குதுன்னு நினைச்சு இருக்கிற பூவெல்லாம் தரையில வச்சுட்டு வந்தாக்கும் நினைச்சேன் நானு. கூட கணக்குதுன்னு சொல்ற பொம்பளை மையா இருக்கா? ஏன் இல்ல, கூந்தல் கணக்குன்னு நினைச்சு தலைய வெட்டி காப்பு வச்சுக்கிற பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் கூடமா காமிக்கிறேன். அது போட்டேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பூ தலையில வச்சுட்டு வந்த. அதுவா, வெயில் அதிகமா இருக்கு, தொப்பிக்கு பதிலா இதே பூந்தொப்பி ஆக்கிட்டேன். நல்ல வேலை தலையில பூந்தோட்டம் போடாம இருந்திய. அது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் என்னைய தெரியுற? அது உனக்கு புரியாது. கொஞ்ச நாள் போட்டு அது போட்டோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, காடு சுத்தி பாக்குறதுக்கு உங்க அக்கா கூட போறியா நீ? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். போக வேண்டாம், ஏன் கூட வா. உங்க அக்கா பாக்குற மிருகங்களை விட கொடுமையான மிருகங்களா, அதிசயமான மிருகங்களா நான் காட்டுறேன். யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, மந்தி. மந்தி வேண்டாம், அதை நான் பாத்துட்டேன். எங்க பார்த்தேன்? இங்கதான் பாக்குறேன். இங்க. சரி, பரவாயில்ல. பாக்கி மிருகங்கள்லாம் பாக்கணும்ல. ஆமா, ஏங்க நான் மந்தின்னு சொன்னேன், உனக்கு கோவம் இல்ல? எப்ப சொன்ன? இப்ப சொன்னேன். சொன்னியா? என் காதுல மன்மதன்னு விழுந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா காதல்ல ஈடுபட்டவங்களுக்கு கண்ணும் காது கொஞ்சம் ராங்க. சங்கர், ஐயா கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. லீலா, இதோ வந்துட்டே. சங்கர், லீலா சிங்கபாலம் ஜமீன்தார் மகா. அது நம்ம எஸ்டேட் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அதனுடைய ஆசையும் முயற்சியையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது. அதனால நீ, ஐயா, நான் பயங்காரன், இந்த மாதிரியான காரியத்தை செய்து முடிக்கணுமானா நம்ம எஸ்டேட்ல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை. இப்பவே புறப்படுங்க. ஜாக்கிரதையா போய் சீக்கிரமா வந்து சேருங்க. லீலா, சங்கர் உன்னோட வர்றதை பத்தி உனக்கு ஆட்சேபனை இல்லை? போய் வாங்க. ஒண்ணு சொல்றேம்மா, காட்டுக்குள்ள தனியா போகும்போது அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு தனியா போயிடாதம்மா. இல்லம்மா, போய் தர. வள்ளி, வந்துட்டியா? வா, காட்டு சுத்தி பார்க்க போகலாம். நான் வரல, எனக்கு ஒரே தலைவலி. ஆமா அம்மா, ஒரே தலை வலி வலி துடிச்சிருச்சே. ஏய், போய் சொல்றியா? தலைவலின்னு சொல்ற, இவ்வளவு பூ வச்சிருக்கிய? ஐயா ஐயா ஐயா, அது அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பூ இல்லைங்க, இந்த பச்சளை மூலிகையில பூத்த பூவு நான் தான் பறிச்சு கொடுத்தேன். மூலிகை பூ இது? எனக்கு தெரியாது. இந்த பக்குவத்தை எங்க பாட்டு சொன்னா, நானும் பக்குவமா சொன்னேன், அதுவும் பக்குவமா. நீ கூட வாப்பா. அண்ணே 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 அண்ணே, நம்மளை நம்பி வந்துருக்கத நான் டாக்டர் ஒண்ணுமே புரிய மாட்டேன், ஒதுங்க மாட்டேங்கிறீங்க, இடைஞ்சல் பண்றீங்க. என்ன ஒண்ணுல அப்புறமா சொல்றேன். மருந்து பாப்போம். மருந்து நாங்க வரோம். அது புத்தால் அதான் இடைச்சல் கூடாது. சுயநலத்துக்காக நீ என்ன பாடுபடுற? என்னுடைய சுயநலத்துக்காக பிற நலத்தை கெடுக்கிறது தான் தப்பு. இப்ப பாரு, அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நம்மளும் ஒதுங்கிட்டோம், யாருக்கும் தொல்லை இல்லை. இல்லையா? நீ பெரிய ஆளுதான் ஐயா. No mention, please.
இதற்காக என்னமோ டக் டக்குன்னு சத்தம் கேக்குது. அட மரத்தை வெட்ட எதுவும் இருக்கும், நீ வெட்டா. எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? இது ரொம்ப நாள் நடக்குது. நீ புதுசா வந்திருக்க போல் இருக்கு, அதான் தெரியல. இந்த எஸ்டேட் இப்ப ஏன் அதிகாரத்தில் இருக்கு? இனிமே நீங்க இந்த மாதிரி அக்கிரமம் செய்தா நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஆமா. இனிமேல் என்னுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான். யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம சேகர் துப்பறிவு பண்ணனாவே இருக்கு. பகத்தறிவுள்ள மனுஷனுக்கு கூட துப்பறிவதற்கு மிருகங்களுடைய தயவு தேவைப்படும் சில நேரத்தில். லீலா, இந்த விஷயத்திலும் கூட கவனம் செலுத்து. பாபு, மாமா காடெல்லாம் சுத்தி பாத்தியா? பார்த்தேன். அப்பா, எவ்வளவு மிருகங்கள்! எனக்கு காட்டுல இருக்கிற நினைப்பே இல்லை. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆமா, எவ்வளவு அதிசயங்கள்! எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அப்படியா? அப்போ உனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். மிருகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பேன். இருந்தாலும் நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுதுல்ல. நாளை முத அவ்வளவு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரத்தோட அழைச்சு வந்து சங்கர். எஜமா, சிங்கப்பாளையத்துல இருந்து ஜமீன்தார் வர்றாருங்க. அப்படியா? அப்பா, அம்மா சௌக்கியமாமா? இருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்பா, இவங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியா? வணக்கம்மா. எனக்கு தாய் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆறுதலா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். திடீர்னு முன்னறிவிப்பு எல்லாம் வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வாங்க வாமா. ஆமா லீலா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? ஆமா, புத்தகம் எழுதுறதுக்கு வேண்டிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கப்பா. அடே அப்பா, காட்டுல என்னென்ன மிருகங்கள் பார்த்து தெரியுமா? அப்பா, இவர்தாப்பா எனக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். இந்த எஸ்டேட் பொறுப்பையும் அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். வணக்கம். பையனை பார்த்தா படிச்சவனாலும் தெரியுது. ஆமாப்பா, இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறாரு. லீலாவுக்கு நம்ம எஸ்டேட்டை ரொம்ப கொடுத்துருக்கு. இது என் தங்கை கௌரி. லீலா இங்கேயே இருக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை. அப்பா, ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கவலை தீர்ந்து போச்சு.